விக்ரமாதித்தகதை. கதை 60. கதை தொடர்கிறது. அந்நாளில் அந்நகரத்தில் அதியற்புதமான அழகும் கலா வித்தைகளும் வாய்ந்த ரூபசௌந்தரி என்னும் தாசி இருந்தாள். அவளை அடைய ஆசைப்பட்டு வருவோரிடம் நாளொன்றிற்கு 1000 பொன் வாங்கிக் கொண்டு ஆடிப்பாடி ஆசை மொழிகள் பேசி ஆனந்தம் அளித்து வந்தாள். அவள் அழகைப் போல் மமதையும் படைத்தவள், மிகவும் வம்புக்காரி. அவளை அந்நகரத்தில் யாராவது கனவிலே கண்டு களித்தோமென்று சொன்னாலும் அவர்களைத் தேடிப் பிடித்து, கனவிலே கண்டு களித்தாயே, கைமேலே 1000 பொன் வைக்க வேண்டும் என்று வழக்கிட்டு 1000 பொன்னை வாங்கினால் நுழைய விடமாட்டாள். அவளுடைய மாளிகைக்கு அவ்வவோர் அரசன், மந்திரி, சேனாதிபதி முதலான 7 காதலர்கள் முறையாக வந்து போய்க் கொண்டிருந்தனர். அந்த 7வரில் கிளியின் எஜமான் சோமசுந்தரம் ஒருவனாவன். இவ்வாறு இருக்கையில் அதே நகரத்தில் அப்பர் சாஸ்திரி, சுப்பா சாஸ்திரி என்று 2 நண்பர்கள் இருந்தனர். அவர்களிருவரும் ரூபசௌந்தரியிடம் மோகங்கொண்டு அலைந்தார்கள். ஆனால் கையில் காசில்லாத ஏழைகள். ஒரு நாள் காலையில் குளத்தில் குளித்துக் கொண்டிருக்கையில் அப்பா சாஸ்திரி தன் நண்பரான சுப்பா சாஸ்திரியிடம், ஓய், 1000 பொன் வாங்கும் ரூபசௌந்தரி நேற்றிரவு என் கனவிலே வந்தாள். நான் அரைக்காசு கூட கொடுக்காமல் கனவில் அவளோடு களித்திருந்தேன். அந்த கனவின் சுகம் ஒன்றே எனக்கு போதும் என்று பெருமூச்செறிந்தான். அங்கு துணி துவைக்க வந்து ரூபசௌந்தரியின் வேலைக்காரி இதைக் கேட்டுவிட்டு ஓடிப்போய் தன் எஜமானியிடம் இச்செய்தியை அறிவித்தாள். உடனே ரூபசௌந்தரி அங்கு வந்து அப்பா சாஸ்திரியை பிடித்துக்கொண்டு 1000 பொன்னை எண்ணி என் கையிலே வை என்று கேட்டாள். அப்பா சாஸ்திரிக்கும் ரூபசௌந்தரிக்கும் வாக்குவாதம் அதிகமாகிவிடவே வழக்கே அவ்வூர் அரசனிடம் சென்று முறையிட்டனர். அரசனாலும் மந்திரியாலும் பஞ்சாயத்தாராலும் தீர்க்க முடியாத இவ்வழக்கு இறுதியில் சோமசுந்தரம் செட்டியாரின் கடையில் உள்ள நீதி வாக்கிய கிளியின் முன் விசாரணைக்கு வந்தது. அது என்ன தீர்ப்பாகப் போகிறதென வியந்த ஊர் மக்கள் அனைவரும் அங்கு கூடிவிட்டனர். கிளி இருவருடைய வாதங்களையும் தனித்தனியே கேட்டது. பிறகு கணிகையை நோக்கி, ரூபசௌந்தரி, அந்த ஏழை அந்தணனோ உன்னை கனவுதான் கண்டான். அது உன்னை நேரில் கண்டு களித்தாகுமா என்று கேட்டது. கிளியே, என்னைக் கனவில் கண்டபோதே என்னை தத்ரூபமாகக் கண்டு அடையும் ஆனந்தத்தை அடைந்து விட்டான். நான் கனவில் தோன்றி அவனுக்கு அந்த ஆனந்தத்தை அளித்திருப்பதால் அதற்கு 1000 பொன் எண்ணி வைக்கத்தான் வேண்டும் என்று ரூபசௌந்தரி பலமாக வாதமிட்டாள். அவளுடைய கர்வத்தையும் கொட்டத்தையும் அடக்க வேண்டும் என்று எண்ணிய நீதிவாக்கிய கிளி தன் கடைச் சிப்பந்திகளை ஏவி 1000 பொன்னை எண்ணி ஒரு பொன் முடிப்பாக கட்டச் செய்து நடுத்தெருவில் ஒரு கம்பம் நாட்டி அதன் உச்சியிலே அந்த பொன் முடிப்பை வைத்து அதன் கீழே ஒரு கண்ணாடியில் அந்த பொன் முடிப்பின் பிரதிபிம்பம் விழும்படி செய்யச் சொல்லியது. அவர்களும் அவ்வாறே செய்தனர். பிறகு நீதிவாக்கிய கிளி, ரூபசௌந்தரியே, கனவிலே உன்னைக் கண்ட களித்ததால் அதற்கு பிரதியாக பிரதிவாதி 1000 பொன் கொடுக்க வேண்டுமென்பது உன் வாதம். அது சரியே. பிரதியாக இதோ இந்த கண்ணாடியில் பிரதிபலிக்கும் 1000 பொன்னை உன்னால் முடிந்தால் இக்கண்ணாடிக்குள்ளிலிருந்து எடுத்துச் செல் என்றது. அதைக் கேட்டதும் அங்கு கூடியிருந்தவர் அனைவரும் கொல்லென்று சிரித்து, அதுவே நியாயமான தீர்ப்பு என்று ஆரவாரித்தனர். அனைவர் முன் தாசி ரூபசௌந்தரி தலை குனிய வேண்டிய தாயிற்று. உடனே அவள் அளவிலாத ஆத்திரமும் ரோஷமும் கொண்டு, அற்பக் கிளியே, என்னை இவ்விதம் பலரின் முன் தலையிறக்கம் செய்து அவமானப்படுத்தியதற்கு உன்னை பழி வாங்குகிறேன் பார். என்னைத் தனியே அழைத்து வழக்குச் செல்லாது என்று இரகசியமாகச் சொல்லாமல் கர்வத்தினாலல்லவா என்னை இவ்வாறு அவமானப்படுத்தி தீர்ப்பு கூறினாய்? உன் வாயைக் கிழித்து உன்னைத் துண்டு துண்டாக வெட்டி உன் தலையைச் சமைத்துச் சாப்பிடுகிறேன் பார். இந்த சபதத்தை இன்று முதல் 8 நாளைக்குள் நிறைவேற்றாவிட்டால் என் பெயர் ரூபசௌந்தரியில்லை என்று சப்தம் செய்தாள். அப்போது கிளியும், மமதை பிடித்த மங்கையே, நீ சபதம் செய்தால் நானும் சபதம் செய்கிறேன். உன் தலையை மொட்டையடித்து கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி கோவிந்தா கோவிந்தா என்று உன்னை திருமாலின் கோவிலைச் சுற்றி 3 முறை வலம் வரவைத்து
உன்னை பார்த்து ஊர் சிரிக்கும்படி செய்யாவிட்டால் நானும் இந்த சோமசுந்தர செட்டியாரின் கடைக்கு பெருமை தரும் நீதிவாக்கிய கிளியல்ல என்றது. அந்தக் கிளியே எப்படியும் வஞ்சம் தீர்க்க வேண்டுமென்ற ஆத்திரத்துடன் சென்ற ரூபசுந்தரி தன் மாளிகைக்கு சோமசுந்தரம் செட்டியார் முறைப்படி வரும் இரவன்று பள்ளி வாசல் கதவை இழுத்துச் சாத்தித் தாளிட்டுக் கொண்டு ஊடல் செய்தான். இரவின் போதைக்கு வந்த இளன் செட்டியாருக்கு மோக போதை அதிகரிக்கும்படி செய்து அவருடைய கடையில் உள்ள கிளியைக் கொண்டு வந்து கொடுத்தால்தான் கதவைத் திறந்து ஏற்றுக்கொள்ள முடியுமெனச் சொல்லிவிட்டாள். மோகாவேசத்தின் வேகத்தால் வணிக குமாரனும் அர்த்த ராத்திரியில் தன் கடைக்குச் சென்று கிளியை கூண்டோடு தூக்கி வந்து ரூபசுந்தரியின் கையில் கொடுத்து விட்டான். காலையில் தாசி கிளியைப் பார்த்து, கிளியே, உன் சபதம் என்னவாயிற்று? இன்று உன்னைச் சமைத்து உன் தலையை கடித்துத் தின்னப் போகிறேன் என்று கேலி பேசி வேலைக்காரியை கூப்பிட்டு கிளியைக் கொண்டு போய் சமைக்கும்படி கூறிவிட்டு வழக்கம்போல் பெருமாள் குளத்தில் குளித்து வரச் சென்றாள். வேலைக்காரி கூண்டே திறந்து கிளியைக் கையிலெடுத்தாள். அதுதான் தலை தப்பத் தகுந்த சமயமென்று நினைத்த கிளி படபடவென்று தன் சிறகுகளை அடித்துக் கொண்டு வேலைக்காரியின் முகத்திலும் கண்களிலும் தன் விரல் நகங்களால் பிராண்டித் தள்ளியது. அவள் பயந்து பிடியை விட்டுவிட்டாள். உடனே கிளி ஜிவ்வென்று பறந்து தப்பிச் சென்று அவ்வூரிலுள்ள பெருமாள் கோயிலின் மாடத்தில் சஞ்சரித்த 1000 கிளிகளில் ஒன்றாக வசிக்கத் தொடங்கியது. சபதமிட்ட கிளி தப்பிவிட்டதைத் தன் எஜமானியிடம் சொல்லத் தைரியமில்லாத வேலைக்காரி ஒரு கோதாரியை வாங்கி வந்து அதைக் கொன்று சமைத்து வைத்துவிட்டாள். இதையறியாத தாசி தன் சபதம் நிறைவேறி விட்டதென்று கொக்கரித்தவளாய் அதன் தலையை ஆத்திரத்துடன் கடித்துச் சாப்பிட்டாள். அவள் தினந்தோறும் குளத்தில் குளித்து அதன் கரையிலிருக்கும் பெருமாள் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்துவிட்டுத் தான் வீடு திரும்புவது வழக்கம். அவளுக்கு சில நாட்களாகவே உடல் கூண்டோடு வைகுந்தம் போக வேண்டுமென்ற ஆசை தோன்றியிருந்தது. ஆகவே தினமும் பெருமாளை தியானித்து, கோவிந்தா, என்னை இந்த உடலோடு வைகுந்தம் சேர்த்துவிடு என்று வேண்டிக் கொண்டுதான் வீட்டிற்கு வருவாள். இதை அவ்வாலயத்திலிருந்து கவனித்த 1000 கிளிகளில் ஒன்றாகிய விக்ரமாதித்த கிளி இதுதான் ரூபசுந்தரியை பழி வாங்கி தன் சபதத்தை நிறைவேற்றச் சரியான தந்திரம் என்று நினைத்து ஒரு நாள் இரவு அர்த்தசாமமாகி கோவில் கட்டளை முடியுமுன் யாருக்கும் தெரியாமல் விக்கிரகத்துக்கு பின்னால் ஒளிந்து கொண்டது. அர்ச்சகன் போன பின்பு ரூபசுந்தரி குளித்துவிட்டு வழக்கம்போல் பெருமாள் சந்நிதிக்கு வந்து தன் கோரிக்கையை வெளியிட்டாள். உடனே விக்கிரகத்திற்குப் பின்னாலிருந்த கிளி தன் குரலை மாற்றிக்கொண்டு, ரூபசுந்தரியே, உன் சேவைக்கு மெச்சினோம். இதுகாரும் உனக்கு முக்தியடையும் நேரம் வரவில்லை. இப்போதுதான் காலம் கைகூடுகிறது. இன்றிலிருந்து 8வது நாள் வெள்ளிக்கிழமையன்று நீ உன் உடலோடு வைகுந்தம் செல்லலாம். அந்நாளில் நீ உன் சொத்தையெல்லாம் ஏழை எளியோர்க்குத் தானம் வழங்கிவிட்டு நெற்றியில் நாமமிட்டு காஷாய ஆடை பூண்டு உன் தலையை மொட்டையடித்து உன் கூந்தலையெல்லாம் எனக்கு காணிக்கைசையாக வைத்துவிடு. நீ தேவலோகம் செல்லும்போது வழியிலுள்ள பூதகணங்களெல்லாம் உன் மேனியழகைக் கண்டு உன்னை பிடித்து வைத்துக் கொண்டு விடுவார்களாகியால் உன் அழகை எல்லாம் அலங்கோலப்படுத்திக் கொள்ள வேண்டும். உடலெங்கும் சுண்ணாம்பாலும் கரியாலும் புள்ளிகள் வைத்துக்கொள். நான் சொன்ன பரிகாரம் அணுப்பிசகாமல் செய்து கொண்டு நீ இன்றையிலிருந்து 18வது தினத்தன்று இக்கோவிலுக்கு கோவிந்தா கோவிந்தா என்று கன்னத்தில் போட்டுக்கொண்டு முன்முறை வலம் வந்து ஆகாயத்தை நோக்கி நில வானவீதியிலிருந்து புஷ்பக விமானம் இறங்கி வந்து உன்னை அழைத்துச் சென்று வைகுந்தத்தில் சேர்க்கும். அங்குள்ள தேவ மாதர்களெல்லாம் உன்னை உபசரித்து வரவேற்று உன்னை தெய்வீக தடாகத்தில் குளிப்பாட்ட அழைத்துச் செல்வார்கள். அங்குள்ள புனித கங்கையில் நீராடினால் மீண்டும் உன் கூந்தல் வளரும். உன் மேனி அழகு முன்பை விட பன்மடங்கு சோபையுடன் 10 மாற்று பசும் பொன்னாக மினனும். நீ வானுலகத்தின் அப்சரஸ்களுக்கெல்லாம் தலைவியாகி அமரநிலை அடைந்து விடுவாய் என்று ஆண்டவன் கூறுவது போல் கிளி கூறியது. அதை நம்பிவிட்ட தாசியும் அவ்வூர் அரசனிடம் சென்று நான் மானிட தேகத்தோடு வைகுந்தம் போகப் போவதைச் சொல்லி அக்காட்சியைக் காண 56 தேசத்தரசர்களுக்கும் திருமுக ஓலை அனுப்பச் சொன்னான்.
உஜ்ஜயினியிலிருக்கும் பட்டிக்கும் அதிசயமான அந்த அழை போலே வந்தது. தன் அரசனின் இருப்பிடத்தைக் காணாத தவிர்த்த பட்டி அதிசயித்து ஐயமுற்று ரூபசௌந்தரியின் சம்பந்தமாக விக்கிரமாதித்த பூபதியின் அதிசய சாசசம் நடைபெறலாமென எண்ணியவனாய் உடனே புறப்பட்டு ரூபசௌந்தரியின் பட்டணத்திற்கு வந்தான். 8 நாளைக்குள் ரூபசௌந்தரி தன் ஆஸ்திகள் அனைத்தையும் தான தருமம் செய்து, நெற்றியில் நாமமிட்டு, காஷாய ஆடை பூண்டு, தலையை மொட்டையடித்து, உடலெங்கும் கரும்புள்ளி, செம்முபள்ளி குத்திக் கொண்டு குறிப்பிட்ட தினத்தன்று பெருமாள் கோவிலுக்கு வந்து, நாராயணா, கோவிந்தா, கோவிந்தா என்று பஜனை செய்தபடி கோவிலை மும்முறை வலம் வந்த பெருமாளின் எதிரில் நின்று, சுவாமி தங்களின் சித்தப்படி அடியாள் வந்திருக்கிறேன். தாமதமின்றி புஷ்பக விமானத்தை அனுப்பி இந்த உடலோடு என்னை வைகுந்தம் சேர்த்து விடுங்கள் என்று கூறி நீலவானத்தை நோக்கினாள். அங்கு கூடியிருந்த ஜனசமுத்திரம் முழுவதும் வானத்தை நோக்கி வாய்ப்பிழந்தபடி நின்றது. அந்த வைபவத்திற்கு 56 தேசத்து அரசர்களும் குழுமியிருந்தனர். உஜ்ஜயினி தேசத்திலிருந்து மதிமந்திரி பட்டியும் வந்திருந்தான். அரசர்கள் யாவரும் அவரை வரவேற்று உபசரித்தனர். வெகுநேரமாயிற்று. ரூபசௌந்தரிக்கு புஷ்பக விமானம் வான வீதியிலிருந்து இறங்கி வரவேயில்லை. கோவிந்தா, கோவிந்தா, அடியாள் இன்னும் எவ்வளவு நேரம் காத்திருப்பது? சுவாமி ரூபசௌந்தரி புலம்பலானாள். அப்போது கோபுரத்திலுள்ள கிளி கூட்டத்திலிருந்து விக்கிரமாதித்த கிளி பறந்து வந்து ஒரு கம்பத்தில் அமர்ந்து கணிகையை நோக்கி, அடியே ரூபசௌந்தரி, என்னை சமைத்துச் சாப்பிடுவதாக நீ சபதம் செய்தாய். உன்னை இந்நிலைக்கு ஆளாக்குவதாக நான் சப்தம் செய்தேன். பேதைப் பெண்ணே, யார் சப்தம் நிறைவேறியது? மானிட தேகத்தோடு வைகுந்தம் செல்ல முடியுமா? நான் சிலையின் பின்னிருந்து பேசியதை நம்பிவிட்டாயே என்று கூறி 56 தேசத்தரசர்களிடம் பொதுமக்களிடமும் சபதத்தின் விருத்தாந்தத்தைக் கூறிவிட்டி பட்டியின் தோளில் பறந்து வந்தமர்ந்தது. இதைக் கேட்ட மன்னர்கள் மக்கள் யாவரும் விழுந்து சிரிக்க அவமானம் தாங்க முடியாத ரூபசௌந்தரி அவ்விடத்திலேயே விழுந்து உயிரை விட்டாள். பட்டி தன் அரசன் விக்கிரமாதித்தனே கிளியுருவாயிருப்பதறிந்து அதை அன்புடன் எடுத்து, பிரபோ, எங்களையெல்லாம் மறந்துவிட்டீர்களே எனத் தன் வருத்தத்தைத் தெரிவிக்க விக்கிரமாதித்தன் தான் கிளியாக மாறியதற்குரிய காரணத்தையும் மாறியதிலிருந்து அதுவரை நிகழ்ந்தவற்றையும் ஒன்றுவிடாமல் தெரிவித்தான். பிறகு விக்கிரமாதித்த கிளியை பட்டி எடுத்துக்கொண்டு உஜ்ஜயின பட்டணம் திரும்பி கிளியை அரண்மனைக்குள் ஒரு மறைவிடத்தில் வைத்தான். அங்க போலி விக்கிரமாதித்தனின் உருவிலிருந்த தச்சன் விஜயனோ அந்த புற பத்தினிகளின் கௌரி விரதம் முடியப் போகிறது என்றும் அவர்களின் அழகையெல்லாம் கண்டு களித்து தன் ஆசை நாயகிகளாக அடைந்து விடலாமென்றும் மோகாவேசத்தால் தடுமாறிக் கொண்டிருந்தான். அவ்வேளையில் மதியோகியான பட்டி அந்த புற ராணிகளின் விரதம் முடிந்ததென்று போலி அரசனிடம் கூறி அதையொட்டி விழா ஒன்றிற்கு ஏற்பாடு செய்தான். நடன மாதர்கள் நடனம் ஆடினர். மல்லர்கள் தங்களின் கைவரிசையைக் காட்டி மகிழ்வித்தனர். அரண்மனையெங்கும் ஆட்டமும் கூட்டமும் வீர விளையாட்டு பந்தயங்களுமாக ஒரே கொண்டாட்டமாக இருந்தது. கடைசி பந்தயமாக ஆட்டுச் சண்டை அறிவிக்கப்பட்டது. அப்போது அந்தப்புற ராணிகள் தங்கள் கட்சியென்று ஒரு கொழுத்த ஆட்டுக்கிடாவை அனுப்பி வைத்தனர். அரசர் பிரானின் கட்சி என்று ஒரு பலகீனமான ஆட்டுக்கிடாவை பட்டி கொண்டு வந்து பந்தயத்திடலில் விட்டான். உடனே பட்டி போலி மன்னனைப் பார்த்து, அந்த புறம் செல்ல விரும்பும் பூமானே, இந்த பந்தயத்தில் உமது ஆட்டுக்கடா ஜெயத்தால் உடனே அந்த புறம் போய்விடலாம். தோற்றுவிட்டால் வேறு பந்தயம் வைத்து நீர் ஜெயித்தால்தான் அரச பத்தினிகளிடம் செல்ல முடியும். இதுதான் அரச நாயகிகளின் சம்பிரதாயம் என்றான். போலி அரசனும் தலையாட்டிவிட்டு 2 ஆடுகளின் சண்டையை கூர்ந்து கவித்தான். மன்னனின் ஆட்டுக்கிடா மண்டை உடைப்பட்டு இறந்துவிட அந்த புற மாதர்கள் கைகொட்டிச் சிரித்து ஆர்ப்பரித்தனர். அதைக் கண்டு ரோஷங்கொண்ட மன்னன் தன்னுடைய கடா எப்படியாவது ஆட்டுக்கிடா பந்தயத்தில் ஜெயிக்க வேண்டுமெனத் துள்ளி எழுந்து உடனே தன் உயிரை தன் உடலை விட்டுக் கிளம்பி தன் கடாவின் உடலில் செலுத்திக் கூடுவிட்டுக் கூடு பாய்ந்து அந்த புற மாதர்களின் கடாவோடு உக்கிரமாகச் சண்டை செய்ய ஆரம்பித்தான். இதுதான் தருணமென எதிர்பார்த்திருந்த பட்டி கிளியை விக்கிரமாதித்தனின் உடலருகில் கொண்டு சென்று விட்டான்.
உடனே விக்கிரமாதித்தனும் கிளியின் உடல் கூட்டிலிருந்து தன் உயிரைக் கிளப்பி தன்னுடைய சொந்த உடற்கூட்டில் புகுந்து கொண்டான். உடனே விக்கிரமாதித்தனும் பட்டியும் ஒருவரையொருவர் கட்டிக் கொண்டனர். பிறகு போலி அரசனின் ஜீவன் புகுந்துள்ள ஆட்டுக்கடாவை அறுக்கும்படி விக்கிரமாதித்தன் உத்தரவிட கபட எண்ணங் கொண்ட கயவனும் கதியற்று மடிந்தான். அதன் பின்னர் விக்கிரமாதித்தனும் பட்டியுடன் பத்திரகாளியம்மனை வணங்கி தேச விசாரணை செய்து நீதி நெறி தவறாமல் 4 மாதம் அரசாடத் தொடங்கினான். இவ்வாறு கதை சொல்லி முடித்த சாந்தரவல்லிப்பதுமே கேட்டீரா போஜமகாராஜரே. எங்கள் விக்கிரமாதித்த பூபதி எறும்பு முதல் 84 ஜீவாத்மாக்களின் எந்த ஜீவஜந்துவின் கூட்டிற் புகுந்தாலும் அறிவு, குணம், தயவு, தாட்சண்யம், நீதி முதலானவை தப்பி நடப்பதில்லை. அத்தகைய வல்லமையுள்ள வேந்தரன்றோ இந்த அதிசய சிம்மாசனத்தில் ஏறி அமர வேண்டும் என்றது. அப்போது பொழுது அஸ்தமித்துவிடவே போஜராஜன் மௌனமாய்ச் சிம்மாசனப் படிகளிலிருந்து இறங்கிச் சென்றான்.